அடுத்து பாருங்க, நம்ம நயினார் ஐயா வந்தாங்க. அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து தெளிவாக சொன்னாங்க. ஐயா, இந்த விஷயத்தை நாங்கள் கலைஞர் ஐயாட்ட போய் சொன்னோம். நல்லா இருக்கப்பா, சடக்குன்னு செய்ய வேண்டியானு சொல்லி புத்தகம்லாம் எழுதுனாங்க. ஆனால் இப்போ இருக்க முதலமைச்சர் என்னத்துக்கு இதை வேண்டாம்னு சொல்லுதாகன்னு தெரியலையே, ஒன்றும் புடிவிட மாட்டேங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரே நாடு ஒரே தேசம் 1967 வரையிலும் ஒரே தேர்தலாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கடந்த 2024 தேர்தலில் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம். ஆனால் ஒரே தேர்தலாக இருந்தால் நிச்சயமாக 12,000 கோடி ரூபாய் நமக்கு அதிலே மிச்சம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, 4.5 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்யும் போது அதில் 1.5 லட்சம் ஜிடிபி நமக்கு உயர்வு கிடைக்கிறது. ஆக ஒரே நாடு ஒரே தேர்தலினால் இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் நேரம் மிச்சமாகிறது. இன்றைக்கு எதிர்கட்சிகள், மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பேசுகிறார், இது ஒற்றை கட்சிக்கு வழிவகுப்பும், ஒற்றை கட்சியினுடைய ஆட்சிக்கு வழிவகுப்பும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய தகப்பனார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பேசும்போது நெஞ்சுக்கு நீதி பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். ஆக ஒரே தேர்தல் வர வேண்டும் என்று, இல்லை என்றால் அரசு இயந்திரங்கள் சரிவர செயல்பட முடியாது, பணம் வரைய வீணாகும், காலம் வீணாகும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.